முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அகில் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்ல மாதிரியே முடிஞ்சிருச்சு. அடுத்து அடுத்து ஷென்னா ஷென்னா அடுத்து அதானா ஷென்னா ஆளாளுக்கு அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஷென்னா 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 ஹலோ ஷென்னா நக்கலா நீங்க தானே அடுத்து அடுத்துன்னு இழுத்துட்டு இருந்தீங்க. ஷென்னா அடுத்து அது ஒண்ணும் இல்ல, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வெளியில போலான்னு பிளான் போட்டு வச்சிருந்தோம். ஷென்னா வெளியில போறீங்களா? ஆமா, வெளில போறோமா இல்ல போறோம். போறோனா புரியல. அகில் மாமா எங்களையும் கூட்டு போறீங்களா என்ன? ஆமாமா. அப்ப மாமா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அப்படியே எனக்கு கடைக்கும் கூட்டு போறீங்களா? அதுக்கு என்ன போயிட்டா போச்சு. ஹலோ ஹலோ இருங்க, இப்ப என்ன திடீர்னு வெளில போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதானே ஏதாவது வேலை இருந்தா தானே வெளியில போவீங்க, இப்ப என்ன திடீர்னு வெளில போறீங்க? ஏதாவது மீட்டிங்கா மாமா? சாச்சா அதெல்லாம் இல்லம்மா, சும்மாதான். சரி அப்ப கிளம்பலாமா? சரிடா, இனி என் டார்லிங் எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கா. ஷெனத்துல போலாமா? நான் நீங்களே இப்ப எதுக்காக வெளில போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன், இதுல நீங்க என்ன வேற கூப்பிடுறீங்களா? இது என்னடி கேள்வி? சும்மாதான், எதுக்காக வெளில போவாங்க? இல்லையே சரியில்லையே, நீங்க இப்படி எல்லாம் சும்மா எல்லாம் வெளில போக மாட்டீங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமாண்டி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நான் ஒண்ணு சும்மா எல்லாம் வெளில போகல. மாப்பிள்ளை மாதிரி வேட்டி சட்டை எல்லாம் கட்டிட்டு இப்படியே வீட்டுல இருந்தா இப்படி அதான் அப்படியே வெளியில போயிட்டு ஒரு 4 பொண்ணுங்களை பார்த்து நறுக்குன்னு சைட் அடிச்சு விளாண்டு இருக்கோம். சின்னம்மா சொன்னது கேட்கலையா? அகில் கிளம்பலடா, டைம் ஆகுது. லேட்டா போனான்னு வை, காலேஜ் போற பொண்ணுங்களா காலேஜ்க்கு போயிருவாளுங்க. இருடா பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஓ அப்ப வெளியில போய் வேற பொண்ணு சைட் அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? என்னடி இதுக்கெல்லாம தைரியம் வேணும்? ஆமாமா, இதுக்கெல்லாம் எதுக்கு சாருக்கு தைரியம் வேணும்? உங்களுக்கு தான் இது கைவந்த கலையாச்சே. ஆமா, நான் யாரு? அகில்ல. ஆமாமா, நீங்க யாரு? அப்படி போய் நின்னாலே 10 பொண்ணுங்க உங்களுக்கு திரும்பி பாக்கும். எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க போல. இத்தனை நாள் உங்க கூட இருக்கேன், இது கூட தெரிஞ்சுக்காம இருப்பேனா? இனியா என்னடி அவர் இவ்வளவு பேசுறாரு, நீ பாட்டு கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா? சிறு பிரீத்தி பேசிட்டோம், அவர் என்னென்ன பேசணுமோ பேசிட்டோம். அப்புறம் வேற யாருக்காவது ப்ரப்போஸ் பண்றது இல்ல கல்யாணம் பண்றது இந்த மாதிரி ஐடியா இருக்கா? அது ஆல்ரெடி பண்ணியாச்சு. என்ன கல்யாணமா? என்னடி ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போல, உனக்கு ஓகேனா சொல்லு, அதையும் போய் பண்ணிடலாம். ஓ உங்க கண்ணுக்கு நானா தெரியலனா? அடியே என்னடி கேள்வி இது? என் கண்ணுக்கு எப்போதும் நீ மட்டும்தான் தெரியவ. அப்படியா? இப்பதான் வெளியில போயிட்டு 4 பொண்ணுங்களை நறுக்குன்னு சைட் அடிச்சுட்டு வரணும்னு சொன்னீங்க, அப்ப அந்த பொண்ணுங்களை எல்லாம் எந்த கண்ணை வச்சு பாப்பீங்க? டேய் அகில், என்னடா இனியா உன்னை இப்படி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லடா, வர வர கொழுப்பு கூட்டிட்டு போதுல அதான். ஷாருக்கு எனக்கு கொழுப்பு கொடுதா? உங்களுக்கு தான் வர வர கொழுப்பு மட்டும் இல்ல எல்லாமே கூடி போகுது. அப்படியா? என்ன அப்படியா? ஏன் உங்களுக்கு தெரியல? சரிடா அகில், நீ இப்ப வர மாதிரி தெரியல, நான் கிளம்புறேன். அங்க பொண்ணுங்க எல்லாம் காலேஜுக்கு போயிருவாங்க. ஆமா, இப்ப எங்க போறதுக்கு துடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்னடி இவ்வளவு நேரம் சொன்னது காதுல விழுகலையா? நல்லாவே விழுந்துச்சு. எப்படி எப்படி காலேஜ் போற பொண்ணுங்களும் காலேஜுக்கு போயிருவாங்களா? ஆமா சொல்லும், டைம் ஆகுதுல போயிருவாங்க. ஓ அப்புறம் அப்புறம் என்ன, லேட்டா போய் வேஸ்டா தான் வரணும். அதான் சாருக்கு இப்பெல்லாம் ரொம்ப தைரியம் வந்துருச்சு போல. அளவுக்கு இல்லடி. சரி பப்ளி, நான் கிளம்புறேன். இப்ப எங்க கிளம்புறீங்க நீங்க? அடியே ஏண்டி கத்துற, கொஞ்சம் பொறுமையா பேசு, யாராவது வந்துட்டு போறாங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இப்ப எங்க கிளம்புறீங்க? அடியே நான் எங்கேயுமே போகலடி, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தேன். என்னடி சந்தேகப்பட்ட போல? சந்தேகப்படுற மாதிரியா தெரியுது? ஆமா அதானே கத்துன. ஹலோ ஹலோ, ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. என்ன நான் மட்டும் இப்ப சந்தேகப்பட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுருந்தேன்னு வைங்களேன், உங்களோட நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். பரா ஷினா பயமுறுத்துறியா? சேச்சா, நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க என்ன இனியாவோட கோவத்தை பார்த்தது இல்ல, அதான். பரா பயந்துட்டேன். இப்படியே கலாச்சிட்டு இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த இனியாவோட கோவத்தை நீங்க பாக்கதான் போறீங்க. அப்படியா? உன்னால என்கிட்ட கோவப்பட முடியும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் கோவப்பட்டது இல்லதான், ஆனா என்னைக்காவது கோவப்பட்டனா அன்னைக்கு நீங்க தாங்கவே மாட்டீங்க. அதையும் பாப்போம். அம்மாடி பிரீத்தி, பிரீத்திமா. சொல்லுங்க. அம்மாடி கொஞ்சம் இங்க வாடா, ஜெயா உன்னை கூப்பிடுறாங்க பாரு. இந்த வர சொல்லு பிரீத்தி. நீ இங்கே இரு, என்ன அம்மா கூப்பிடுறாங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடி. சரி அகில், நீ இங்கே இரு, நான் போய் காத்துக்கங்கன்னு பாத்துட்டு வரேன். சரிடா. இனியா இங்கே இரு, வேற எங்கேயும் போயிடாத. எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமாடி, போயிட்டு வந்துடுறேன், வந்து சொல்றேன். சரிடி. என்ன சின்ன பப்ளி கோவமா இருக்கு போல? அப்படியெல்லாம் இல்ல. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. உங்களுக்கு அப்படி தெரியலனா நான் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு. பப்ளி என்ன? அது எப்படி பப்ளி கோவப்படும் போது கூட இவ்வளவு அழகா இருக்க? என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? இல்லையே, பார்த்தா அப்படியே தெரியுது. பொய் சொல்லாதீங்க. என்ன ஷாரு, நான் போய் பேசுறேனா? ஆமா, ஏன் உங்களுக்கு தெரியல? அடியே கள்ளி, நல்லா பாரு, நீதான் போய் பேசிட்டு இருக்க. நான் உண்மையதான் சொன்னேன், நீ கோவப்படும் போது கூட சமாளக்கா இருக்க. சண்டக்காரி நீதான், சண்டக்கோழி நீதான், அத சத்தியமா. நான் கிளம்புறேன். பாரா பப்ளி, வெக்கப்படுறியா? நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அட சின்ன பேபி அவசரம், இருங்க போலாம்.
ஆமா, திடீர்னு என்னாச்சு? மூக்கெல்லாம் செவந்து கண்ணெல்லாம் பிளஷ் ஆகி இவ்வளவு தூரம் வைக்கப்படுறீங்க? ஷேர பத்து சின்ன பத்து தானே? இங்க பாருங்க, நான்லாம் ஒன்னும் உங்களை பார்த்து வைக்கப்படல. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு உங்களை பார்த்து வைக்கப்பட போறேன்? அப்படியா? வைக்கப்படலையா? இல்ல, அப்படியே கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அது வந்து அது ஹாட்டா இருக்கு, அதனாலதான். ஹாட்டா இருக்கா? ஆமா, அது வெயில் ரொம்ப அடிக்குதுல, அதனாலதான். ஓ, அது எப்படி? வெளியில அடிக்கிற வெயிலுக்கு ஏசி ரூம்ல நிக்கிற உனக்கு பிளஷ் ஆகுது? ஓ, சாரி பிளஷ் இல்ல, தப்பா சொல்லிட்டேன். வெயிலோட தாக்கத்தால கண்ணு சவந்துருச்சு, அப்படித்தானே? இப்ப என்ன உங்களுக்கு? நான் தான் சொல்றேன்ல, நான் கிளம்புறேன். சிறுங்க பப்ளி, என்ன அவசரம்? உங்க கண்ணு சவந்ததுக்கான ப்ராப்பர் ரீசனை கண்டுபிடிச்சிட்டு போலாம். என்ன என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அதான் நானே சொன்னல, அதான் வெயில ரொம்ப அடிக்கிறதுனால கண்ணும் பிளஷ். இல்ல, அது செவந்துருச்சு. ஓ, அப்படி. சரி, வேற? வேற என்ன? அதான் நான் கிளம்புறேன், அம்மா தேடுவாங்க. அப்படியா? அத்தை தேடுறத மட்டும் யோசிக்கிற? நான் தான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன? என்ன, நான் சொன்னது கேட்கல? இல்ல, அது வந்து நான் நான் இங்க தானே இருக்கேன். என்ன எதுக்காக நீங்க தேடுறீங்க? இப்போ இங்கதான் இருக்க. ஆனா அடிக்கடி காண போயிடுறிய. எனக்கு நீ எப்போதும் என் பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. அது வந்து நான் கிளம்புறேன், என்ன அம்மா தேடுவாங்க. அப்ப நான் உன்னை தேடுவேனே, அதை பத்தி கவலை இல்ல உனக்கு? அது வந்து நான் அகில். அம்மாடினியா மக்களே, இனியாமா. சினியா, அத்தை உன்னை தான் கூப்பிடுறாங்க, காதல் விழுக்கல? அத்தையா? சினியாமா. அடியே, அவங்க கொஞ்சம் பாரு, உன்னதான் ஜெயத்தை கூப்பிட்டு இருக்காங்க. அம்மாவா? ஆமா. இனியாமாட அம்மா. சரி, எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், காதலே விழுக்கல உனக்கு? அது வந்துமா, இல்லம்மா, எனக்கு கேட்கலமா. அதான் எப்படி கேட்கும்? கூப்பிடுறது யாரு? நான்ல. அதான் காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அம்மா, அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு நிஜமாவே கேட்கல. சரிடி, கிளம்பலையா நீனும்? கிளம்பணுமா? எங்கம்மா கிளம்பணும்? எங்க கிளம்பணுமா? ஆமாமா, திடீர்னு வந்து கிளம்பலன்னு கேட்டா எங்க கிளம்பணும்? சேட்டி, என்னடி மறந்துட்டியா என்ன? இன்னைக்குதான் ஆத்துல தண்ணி திறந்துட்டு இருக்காவ. அது தெரியுமா, அதெல்லாம் மறக்கல. அப்புறம் என்ன டீ தெரிஞ்சுக்கிட்டே கிளம்பாம நின்னுட்டு இருக்கா? இல்லம்மா, எனக்கு புரியல. ஆத்துல தண்ணி விட்டதுக்கும் நம்ம கிளம்புறதுக்கும் என்னதுமா? செட்டி மரமண்ட, இன்னைக்குதான் நம்ம உள்ள முத நாத்து விடுறாவ. என்ன, இன்னைக்குதான் முத நாத்தா? ஆமாட்டி, இது கூட மறந்துட்டியா? இல்லம்மா, அது வந்து இந்த வருஷம் ரொம்ப லேட்டால தண்ணி திறந்து விட்டாங்க, அதான் கொஞ்சம் மறந்துட்டேமா. நல்லா மறந்தப்போ, சின்ன பிள்ளைவளோ. அத்த, சின்னத்த, அவளை எங்க கிளம்ப சொல்றீங்க? அப்படி அகிலே, அது ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு தானே தண்ணி திறந்துட்டு இருக்காவ. ஆத்துல எப்ப தண்ணி திறந்துடுறாங்களோ அப்ப நாத்து நடுவாவ. அதான் இன்னைக்குதான் முத நாத்து. முத நாத்துனா புரியல. ஐயா, இப்படி கேட்டா நான் எப்படி சொல்ல? அது ஒண்ணு இல்லப்பா, வருஷம் எப்பெல்லாம் தண்ணி திறந்துடுறாவளோ அப்பெல்லாம் யார் வீட்டுல எல்லாம் வயல் இருக்கோ அவ வயல்ல என்னென்ன வேணும்னு நினைக்கிறாவளோ அதெல்லாம் விளைய வைப்பாவோ. ஓ, அப்படியா? சரித்த, அதுக்கு எதுக்கு நீயா கிளம்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, அப்ப உள்ள சம்பிரதாயம் எப்படி, ஒரு வயசு பொண்ணு கையால முத நாத்த நட்டு வச்சானா அந்த வருஷம் நெல்லு கூடி உபரி அதிகமா கிடைக்கும்னு ஐதீகம். அதுக்குதான் வருஷம் இவளுக்கு 3 பேர் தான் முத நாத்து நடுவாளுங்க. அத மறந்துட்டாளுங்க இந்த வருஷம், அதான் கிளம்ப சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. அப்படியா? இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல? ஆமாப்பா, ஏன் அப்பா சொன்னது இல்லையா உங்ககிட்ட? இல்லத்த, இதெல்லாம் பத்தி அப்பா சொன்னது இல்ல. அப்ப வருஷம் நம்ம வயல்ல யாருப்பா நாத்து வைப்பாங்க? தெரியலத்த, அதெல்லாம் நாங்க போய் பார்த்தது இல்ல. அதுக்குன்னு தனியா வேலை ஆள் வச்சிருக்காங்க, சோ அவங்க தான் வயல் ஃபுல்லா பாத்துப்பாங்க. என்னப்பா சொல்றீங்க? அப்ப முத நாத்து நடும்போது நீங்களா போக மாட்டீங்களா? இல்லத்த, நாங்களா போனது இல்ல. ஹலோ, சொல்லியா கௌதமே? அத்த, இன்னைக்குதான் நம்ம ஊர்ல முத நாத்து. தெரியா? தெரியுமா அத்த, சின்ன அம்மா சொன்னாங்களா? சேயா, இத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருந்திருக்கோம், எப்ப முத நாத்துன்னு கூட எனக்கு தெரியாம இருக்கும். இதெல்லாம் அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியுமா என்ன? அது சொல்ல அந்த கால் பண்ண. அப்புறம் நீங்க வரீங்கல்ல? வரையா? அத்த, அப்புறம் நம்ம வயல்ல முத நாத்து வைக்கணும். தெரியா, நான் இந்த விழுவுலதான் கிளப்பிட்டு இருக்கேன், கூட்டிட்டு வரேன். சரித்த. சேயா கௌதமே, இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவுதான் தங்கிட்டு இருந்தியா? இல்லத்த, அது நீங்க அங்க இருக்கீங்களா? சேயா, எங்க இருந்த என்னையா, எதையும் நான் மறக்க மாட்டேன். தெரியுத, கண்டிப்பா நீ என்ன மறக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சரியா, இன்னொரு 1/2 மணி நேரத்துல நாங்க வந்துருவேன். சரித்த, நான் வேணா கூப்பிட வரட்டுமா? இல்லையா, நான் ஆட்டோல வந்துடுறேன். அத்த, எதுக்கு ஆட்டோலாம்? வீட்டுல இத்தனை கார் நிக்கும் போது நீங்க எதுக்கு ஆட்டோல போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லையா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்தான். அத்த, இப்ப இதை மட்டும் அப்பா காதுல வாங்கிருக்கணும், அவ்வளவுதான். சரியா கௌதமே, நீ வையே, நான் வரேன். சரித்த. சரி இனியம்மா, நீ கிளம்பு, ஒரு இடம் அங்கிட்டு போயிட்டு வந்துருவோம். அம்மா, நான் கிளம்பிதான் இருக்கேன், போலாம். அம்மா மக்களே, வினா எங்கம்மா? அவ ஐஸ்வர்யா கூட இருந்தாமா. அம்மாடி ஜெயா. அண்ணா. என்னம்மா, எங்கேயோ பரபரப்பா கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எங்க கிளம்புற? அண்ணா, ஆமாண்ணே, இங்க ஊருக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். என்னம்மா, எதுக்கு திடீர்னு ஊருக்கு? என்னண்ணே, எல்லாத்தையும் மறந்துட்ட போல. என்னம்மா சொல்ற? நான் என்னது மறந்தேன்? அண்ணா, இன்னைக்கு தானே முத நாத்து, அதான் பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டு விளையாண்டு இருக்கேன். ஓ, ஆமால்லம்மா, நானே மறந்துட்டேன்.
ஆமாண்ணே, நம்ம வயல்ல யாருன்னு முத நாத்து வைக்கிறது? தெரியல ஜெயா, வயலுக்கு தனியா வேலையாள் போட்டிருக்கு, அவங்க தான் வைக்கிறாங்க. யாரு வைக்கிறாங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அண்ணே, என்னென்ன சொல்ற? அப்ப முத நாத்து கூட நீங்க எல்லாம் யாரும் போக மாட்டீங்களா? இல்லம்மா, நாத்து நடுறதுக்கு நம்ம வீட்டுல அப்படி யாரும் இல்ல. பசங்களும் அன்னைக்கு வேலை இருக்குன்னு கம்பெனிக்கு போயிருவானுங்க. வீட்டுல நம்ம மஞ்சு மட்டும்தான் வயசு பொண்ணு. அவளும் வெளிநாட்டுல படிச்சிட்டு இருந்தா. இந்த லட்சணத்துல நான் யார வயலுக்கு கூட்டிட்டு போய் என்னன்னு நாத்து வைக்கிறது? அதான் அந்த ஆளு எல்லா பொறுப்பையும் வேலையாளுங்கள்ட்டே கொடுத்தாச்சு. அண்ணே, என்னண்ணே, வேலையெல்லாம் அந்த ஆளு இருக்கட்டும். இது நம்ம அப்பாவோட ஆசைன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம வயல்ல முத நாத்துனா நம்ம ஊரே திருவிழா மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம அப்பா எப்படி எல்லாம் சாமி கும்பிடுவாரு. இப்படி பார்த்து பார்த்து பாத்துக்கிட்ட வயல்னு அது. அத வருஷத்துல ஒரு நாளாவது எடுத்து கும்பிட்டாதானே அப்பாவும் சந்தோஷப்படுவாரு. எனக்கும் ஆசைதான். ஆனா என்னமோ பண்றது, வீட்டுல ஆள் இருந்தா பாத்துருக்கலாம். சரிண்ணே, இத்தனை வருஷம் போனா போகுது. இந்த வருஷம் தான் வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம்ல, எல்லாரும் போய் முத நாத்த வச்சுட்டு வரலாம். நீ என்னென்ன சொல்ற? ஆமா ஜெயம்மா, நீ சொல்றதும் சரிதான். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வீட்டுல வயசு பொண்ணுங்க இல்லாம இருந்தாங்க, அதனால ஏதோ போகாம இருந்துட்டோம். ஆனா இந்த வருஷம் நம்ம வீட்டுல இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி இருந்தும் சாமி கும்பிடாம இருந்தா அது ரொம்ப தப்புமா. அதானே நானும் சொல்றேன், இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு வா. சரிம்மா, அப்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லுவோம். சரிண்ணா. அப்படி அகில, நீ இங்கதான் நிக்கிறியா? ஆமாப்பா. அப்படி இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லு. எல்லாரும் நம்ம வயலுக்கு போயிட்டு வருவோம். சரிப்பா. அம்மாடி இனியா, சொல்லுங்க மாமா. உனக்கு நாத்து வைக்க தெரியுமாமா? அண்ணே, என்ன நீ இப்படி கேக்குற? என் 3 பொண்ணுங்களும் அவ்வளவு அழகா நாத்து வைப்பாளுங்க. பரவாயில்ல ஜெயா, எல்லாத்தையும் நீ சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க. ஆமாண்ணே, பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரிம்மா, நான் போய் கிளம்புறேன். எல்லாரும் கிளம்புங்க. சரிண்ணே. அப்படி அகில, அரவிந்த பார்த்தனா என்னை வந்து பார்க்க சொல்லுப்பா. சரிப்பா. சரி ஜெயம்மா, நீங்க எல்லாம் கிளம்புங்க. சரிண்ணே. அத்த, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எல்லாருக்கிட்டையும் கிளம்ப சொல்லிட்டு வரேன். ஐயா இருப்பாங்களே, நான் அங்கதான் போறேன், நானே சொல்றேன். இல்லத்த, பரவாயில்ல, நானே சொல்றேன். ஐயா இரியா, நான் தான் சொல்றேன்ல, நான் அங்கதான் போறேன், நானே சொல்றேன். நீ ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பாரு. சரித்த. சரி இனியம்மா, அதான் நீ கிளம்பிட்டல, நான் போய் எல்லாரும் கிளம்ப சொல்றேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா அதை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வா. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, கிளம்பி தானே இருக்க? ஐயோ, இப்ப என்ன பண்ண உங்களுக்கு? என்ன பண்ணுன்னு சொன்னா பண்ணிருவியா? அது வந்து இப்ப என்ன சொல்லுங்க, என்னால முடிஞ்ச நான் பண்றேன். எனக்கு ஒரு போட்டோ எடுக்கணும். போட்டோவா? நான் கூட என்னமோ நினைச்சேன். போட்டோ தானே, எடுத்துலாம். நிஜமாவா? எடுக்கலாமா? போட்டோ தானே, இதுல என்ன இருக்கு, கொடுங்க. என்னடி கேக்குற? போன் கொடுங்க. இல்ல, நானே எடுக்கிறேன். ஓ, நீங்களே எடுக்கிறீங்களா? சரி. அடியே, என்னடி பண்ற? நீங்க தானே போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்க, எடுங்க. ஆமா, நான் தான் போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். ஆனா நீ எதுக்கு தள்ளி போன? அதான் நீங்க போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களே, அதான் தள்ளி வந்தேன். அடியே, நான் போட்டோ எடுக்கணும்னு சொன்னது உன் கூட தான். என்ன? பக்கத்துல வா. இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன? அது வந்து யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. சோ நீங்க எடுங்க, நான் போறேன். என்னடி காமெடி பண்றியா? கிட்ட வா. இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். நீங்க எடுங்க, நான் போறேன். இப்ப நீ இங்க வரியா, இல்ல நாங்க வரட்டுமா? அகில், சொன்னா கேளுங்க, யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. நீங்க எடுங்க, நான் போறேன். என்ன தப்பா நினைப்பாங்க? அது வந்து கேட்டதுக்கு பதில். இப்ப யாரு உன்னை தப்பா நினைப்பாங்கன்னு பயந்துட்டு இருக்கா? அது வந்து அகில், கோவப்படாதீங்க. யாராச்சும் பார்த்தாங்கன்னா. பார்த்தா என்ன? இல்ல, அது வந்து ஷின்னாஃபினியா, உனக்கு என் கூட போட்டோ எடுக்க பிடிக்கலனா அது டைரக்டா சொல்லு. அதை விட்டுட்டு அவங்க இவங்க எல்லாம் சில்லி காரணம் சொல்லிட்டு இருக்காது. இல்ல, நான் அப்படி சொல்லல அகில், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சத்தியமா யாராச்சும். போதினியா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. கிளம்பு, எங்க போகணும் சொல்லிட்டு இருந்தா போ. இல்ல, அது வந்து நான் உனக்கு போன்னு சொன்னேன். இல்ல, நம்ம போட்டோ எடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. நான் தான் சொல்றேன்ல, நம்ம போட்டோ எடுக்கலாம். அதான் நான் வேணாம்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு. அகில் ப்ளீஸ். உனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கே. இப்ப எந்த தைரியத்துல வந்து என் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா? இல்ல, அது நான் பேசினதான் தப்பு. நான் அப்படி பேச மாட்டேன். வேணாமா, நீ போ, இப்பவே வேலையை பாரு. அகில். திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா நீ பாட்டுக்கு ஓடிடுவ. எதுக்கு தேவையில்லாமா? நீ போ, நீ போய் வேலையை பாரு. இல்ல, நான் யார் வந்தாலும் போக மாட்டேன். ஷூரா? ஷூர், கண்டிப்பா போக மாட்டேன். அப்ப யாரையும் பார்த்து பயம் இல்ல? இல்ல, அது. அப்ப பயப்படுற? இல்ல, நான் பயப்படல. அப்ப போட்டோ எடுக்கலாம்ல? எடுக்கலாம். ஷினியா, போட்டோ எடுக்கலாம்ல? நான் உன்னை எப்படி பிடிச்சிருக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? கேக்கல. இல்ல, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. இல்லையா? சரி, சின்னி பாரு. இல்ல, நீங்க இப்படி எடுங்க. ஷினியா, ஒரு தடவை மட்டும் என்ன பாரு. இல்ல, நீங்க இப்படியே எடுங்க. ஷினியா ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை.
இல்ல அது வேணாம் ப்ளீஸ். எனக்காகடி ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். அகில் ப்ளீஸ் இப்படி கெஞ்சாதீங்க. நீ தாண்டி எனக்கு கெஞ்ச வைக்கிற. ஒரே ஒரு தடவை என் கண்ணை பாரு. அத அகில் என்னால பார்க்க முடியாது. என்னனியா பயப்படுறியா? இல்ல அது வந்து மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே போட்டோ எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. சரி அப்ப நான் கிளம்புறேன். அகில் நீங்க என்ன பண்றீங்க? அகில் உள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். அகில் நீங்க என்ன பண்றீங்க? விடுங்க. ஷினியா ஆ இப்போ வாட்சி என் கண்ணை பாரு. இல்ல அது அது வந்து ஷினியா ப்ளீஸ். இல்ல அது வந்து சாரிடி, நான் கோவப்பட்டுக்க கூடாது. எதுக்காக இப்ப சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லடி, நான் எல்லாத்துக்குமே கோவப்படுறேன். நிறைய விஷயத்துக்கு கோவப்பட்டு நிறைய உங்ககிட்ட பேசுறேன். சாரிடி. வாயை மூடுங்க. நீங்க போய் என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் தான் அப்பப்போ உங்களோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லையா, நான் தான் அவனை புரிஞ்சுக்காம இருக்கேன். உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்காம நிறைய கோவப்படுறேன். அதெல்லாம் இல்ல, நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. நான் தான் தேவையில்லாம பண்றேன். எனக்கு நல்லா தெரியும்டி, நான் கோவப்பட்டு பேசும்போது நீ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை மன்னிச்சிடடி. எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலடி. அதுவும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்லப்போனா நீ எப்பெல்லாம் என்னை விட்டு விலகி நிக்கிறியோ அப்பெல்லாம் நான் என்னையே மறந்துடுறேன். என் கண்ட்ரோல் என்கிட்டே இருக்க மாட்டேங்குது. கோவத்துல என்ன பேசணும்னு தெரியாம நிறைய பேசி உன்னை ஹர்ட் பண்ணிடுறேன். என்னை மன்னிச்சிடுறி. இப்பதானே சொன்னேன், மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் நான் உங்களை கோவப்படுத்தவே மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். ஷினியா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. தோற கையில் ஓ முகம் தெரியணும் உசுருள்ள வரைக்குமே. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடக்குது? அரவிந்துக்கும் சூர்யாவுக்கும் இடையே என்னதான் இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் பேசும்போதே எதையோ ஒளிச்சு மறைச்சு பேசுற மாதிரி தான் பேசுறாங்க. என்னதான் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. ஒருவேளை முன்னாடி அரவிந்துக்கு சூர்யாவை தெரிஞ்சிருக்குமோ? ஆனா அப்படி தெரிஞ்சிருந்தா எதுக்காக தெரியாதவங்கள்ட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க? ஆனா நமக்கே இவர் தெரியல. அப்படி ஒருவேளை அரவிந்துக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா எனக்கு சூர்யாவை யாருன்னே தெரியல. என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. பவித்ரா, அப்படி உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் இருக்கு? பவி, அமிர்தா எப்படி வந்த? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், என்னத்தை பத்தி அப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருந்த? அது அமிர்தா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடி. என்னடி அப்படி என்ன கன்ஃபியூஷன்? அமிர்தா, எனக்கு அரவிந்த் மேலே சூர்யா மேலே ஒரே டவுட்டா இருக்குடி. டவுட்டா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா அமிர்தா, அரவிந்த் சூர்யாவும் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. ரெண்டு பேருமே ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்கிறாங்க. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அமிர்தா, எனக்கு என்னமோ சூர்யாவுக்கும் அரவிந்துக்கும் முன்னாடி பழக்கம் இருக்குமோன்னு தோணுது. பவித்ரா, என்னடி பேசிட்டு இருக்க? அது எப்படி? ஒருவேளை ரெண்டு பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சூர்யா அவங்கிட்ட சொல்லிருப்பாரு. அரவிந்த் நான் சொல்லினாலும் கண்டிப்பா சூர்யா சொல்லிருப்பார்ல. ஆமா அமிர்தா, நீ சொல்றது உண்மைதான். சூர்யா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருவாரு. ஆனா சூர்யாவும் என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே சொன்னதில்ல. ஆனா ரெண்டு பேர் பேசிக்கிறதுல ஏதோ ஒண்ணு இருக்குடி. ஏதோ ஒண்ணு ஒளிச்சு மறைச்சு இப்படிதான் பேசுறாங்க. அவங்க பேசுற மாடுலேஷன் எதுவுமே சரியில்லை. இவ்வளவுதானா? சரி மேடம், அப்படி என்னத்த கண்டுபிடிச்சீங்க? தெரியல அமிர்தா, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓ, அப்ப ஒண்ணுமே தெரியாம தான் இவ்வளவு பேசிட்டு இருக்காடி. அமிர்தா, எதுவுமே இல்லாம நான் எப்படி அப்படி சொல்லுவேன்? ஏதோ இருக்குடி. அவங்க பேசும்போது எதையோ ஹிண்ட் வச்சு பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஆனா ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. பவித்ரா, இந்த அளவுக்கு நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லடி. ஒருவேளை நிஜமாவே அவங்களுக்குள்ள பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சூர்யா சொல்லிருப்பாரு. சோ சூர்யாவும் ஒண்ணு சொல்லனா கண்டிப்பா அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. சோ நீ ஓவர் திங்க் பண்ணாத. இல்லடி, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. பவி, அதான் நான் சொல்றேன் இல்லடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ அமிர்தா, நான் சொல்றது எனக்கு புரியலடி. இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? நான் நிறைய தடவை நோட் பண்ணிட்டேன் அமிர்தா. சூர்யா எப்பெல்லாம் என் முன்னாடி வளரோ அப்பெல்லாம் அரவிந்த் என் கூடவே தான் இருக்காரு. என்னடி சொல்றேன்? எனக்கு புரியல. நான் எப்பெல்லாம் சூர்யாவை பாக்குறேனோ, சூர்யா எப்பெல்லாம் என்ன பாக்க வராரோ அப்பெல்லாம் அரவிந்த் என் கூடவே தான் இருக்காரு. ஆனா அவர் எங்க இருந்து வராரு, எப்படி வராருன்னு எனக்கு தெரியல. ஆனா கரெக்டா சூர்யா என்கிட்ட வரும்போதெல்லாம் அவரு என்கிட்ட வந்துடுறாரு. பவித்ரா, இதுல என்ன கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இருக்கு? அரவிந்த் அண்ணா உன்னோட ஹஸ்பண்ட், சோ உன் கூடவே தானே இருப்பாரு அவரு. இதுல என்னத்த நீ கண்டுபிடிச்ச? சரிடி, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அரவிந்த் என்னோட ஹஸ்பண்ட், சோ என் கூடவே இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஆனா சூர்யா முன்னாடி மட்டும் அரவிந்த் என்ன ஒரு மாதிரி நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு? அத எப்படி சொல்றது? ஏதோ என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியும் பொண்டாட்டி அப்புறம் ஸ்வீட் ஆர்ட் என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறாரு. எனக்கு புரியல எதுக்காக இதெல்லாம் எதுக்காக சூர்யா முன்னாடி பண்ணணும்? மேபி சூர்யா வெளியாளுங்கிறதுனால அவர் முன்னாடி உன்னை விட்டு கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக கூட பண்ணலாம்ல. ஆனா ஏன் என்ன விட்டு கொடுக்கறதுனால அவருக்கு என்ன ஆக போகுது? அவருக்கு எப்போதும் நான் பிடிக்காத ஒரு ஆள் தானே. என்னையா விட்டு கொடுக்காம இருக்கணும்? பவித்ரா, இதெல்லாம் என்னடி கேள்வி? அவரோட ஒய்ஃப் நீ. அமிர்தா ப்ளீஸ், அவர் என்ன ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாவே பாக்கல. நான் யாரோ ஒரு பொண்ணு. இங்க பாரு பவித்ரா, அவருக்கு ஒண்ணு பிடிக்குது பிடிக்கல அது வேற விஷயம்.
பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ தான் அவரோட ஒய்ஃப். சோ உன் மேல எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. மேபி சூர்யா கிட்ட இருந்து எனக்கு ஜெலஸ் கூட இருக்கலாம்ல. அமிர்தா அதுதான் நான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு கேட்டா என்னடி அர்த்தம்? அவர் உன்னோட ஹஸ்பண்ட். அமிர்தா உனக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். அவரோட மனசுல எப்போதும் கனிக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. நான் எக்கேடு கேட்டு போனாலும் அவருக்கு கவலையே இல்ல. அப்படி நீதான் பவித்ரா நினைச்சிட்டு இருக்க. ஆனா அரவிந்தன் அப்படி நினைக்கல. அமிர்தா உனக்குதான் இது தெரியலன்னு நினைக்கிறேன். அவருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பவித்ரா எனக்கு எல்லாமே தெரியும் பவித்ரா. அதை விட உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுடி. ஐயா அமிர்தா நான் கஷ்டம்லாம் படல. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எந்த காலத்திலயும் அரவிந்தோட மனசுல என்னால இடம் பிடிக்க முடியாது. ஆனா பரவாயில்ல, அதை பத்தி நான் இனிமே கவலைப்பட போறது இல்ல. ஏன்னா நான் ஆசைப்பட்டது எல்லாமே அழிஞ்சு போச்சுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பவித்ரா என்னடி எதுக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அமிர்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு அட்வைஸ் மட்டும் பண்ணாத. இதுக்கு மேலே ஹோப் வச்சு என்னால ஏமாற முடியாது அமிர்தா. நான் நிறைய நம்பிட்டேன்டி, நிறைய நம்பி ஏமாந்து போயிட்டேன். யோசிச்சு பாரு அமிர்தா, ஒண்ணுமே பண்ணாதனா 5 வருஷமா கொலைப்பள்ளியை சுமந்துட்டு தெரிஞ்சிருக்கேன். பவி எனக்கு எல்லாமே தெரியும்டி, ஆனா எதுவுமே தெரிஞ்சு நடக்கல. அமிர்தா ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் அமிர்தா. எனக்கு எந்த ஒரு ஹோப்பும் வேண்டாம். நான் நம்பிக்கை வச்சு நிறைய உடைஞ்சு போயிட்டேன். இனி கண்டிப்பா இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு என் மனசுல இடம் இல்லடி. பவித்ரா சரி அமிர்தா அதை விடு. ஹயான் எங்க? நீ மட்டும் வந்திருக்கா? ஹயானி என் கூட தான் போய் வந்தான். அப்ப எங்க நீ மட்டும் தான் வந்திருக்கா? வரும்போது வாசல்ல அகிலனா பிரசாந்தனா ஐயான தூக்கிட்டு போயிட்டாங்க. அகில தானா அவங்க கிஃப்ட் வாங்கல போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா பவி அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்கதான் தூக்கிட்டு போயிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு வந்தேன். ஓ சரிடி, சரிவா உள்ள போலாம். இல்ல பவி நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன சொல்ற நீ? வீட்டுக்கு கிளம்புறியா? எதுக்கு வீட்டுக்கு கிளம்புற? இல்ல பவித்ரா நீ அவசரமா கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். ஷிலனா என்ன ஏ எதுக்குடி கோபப்படுற? பின் என்னடி இல்லனாலும் இழுத்துட்டு இருக்க? பவித்ரா புரிஞ்சுக்கொடி, நான் கிளம்புறேன். என்னடி என்ன புரிஞ்சுக்கணும் எனக்கு புரியல. நான் உன்னை நேத்தே வர சொன்னேன், ஆனா நீ ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்க. இப்ப வந்ததும் இல்லாம வீட்டுக்குள்ள வர மாட்டேங்கிற. என்ன அமிர்தா இதெல்லாம்? பவித்ரா ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ, நீ உள்ள போ. என்னடி என்ன புரிஞ்சுக்கணும் எனக்கு புரியல. பவித்ரா சொன்ன கேளுடி ப்ளீஸ் டி. அமிர்தா என்னாச்சு உனக்கு? இவ்வளவு தூரம் வீடு வரைக்கும் வந்த நீ ஏன் உள்ள வரதுக்கு தயங்குற? பவித்ரா வேணா பவித்ரா ப்ளீஸ். அமிர்தா என்னடி அப்பொழுது ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு உள்ளவா. பவி உன்னை உள்ள வான்னு சொன்னேன். பவித்ரா சொன்னா புரிஞ்சுக்கோடி, நீ என்ன பாக்கணும் தானே சொன்ன, அதான் நான் வந்துட்டல, அதான் பாத்துட்டல, நான் கிளம்புறேடி. அமிர்தா நீ இப்ப உள்ள வர போறியா இல்ல நான் அத்தைய கூப்பிடுவா? பவி கத்தாம பேசுடி, ஒழுங்கா உள்ள வான்னு சொன்னேன். சரிடி உள்ள யாரெல்லாம் இருக்கா? யாரெல்லாம் இருக்காங்கன்னா எனக்கு புரியல. பவித்ரா என்னடி ஏதோ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? நீ சொல்லு உள்ள யாரெல்லாம் இருக்கா? எல்லாரும் தான் இருக்காங்க. ஐ மீன் வீட்டுல யாராவது விருந்தாடி வந்திருக்காங்களா? இல்லடி அவங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்ப வீட்டுல மகேஸ்வரி அம்மா ஜெயாத்த இவங்கதான் இருக்காங்களா? ஆமாண்டி மகேஸ்வரி அத்தை ஜெயாமா இவங்கதான் இருக்காங்க. சரி அப்பா இந்த அம்மா வீட்டுக்குள்ள கூட்டு வரதுக்குள்ள நான் ஒரு வழியா இருவேன் போல. சரிடி கத்தாத, வா உள்ள போலாம். வா. ஏய் நில்லு. அத்த அத்தையா? ஷாரடி உனக்கு அத்தை? சித்தி இப்ப எதுக்கா கோபறீங்க? பவித்ரா நீ சும்மாரு. எங்கடி வந்த? அது வந்து சித்தி எங்க ஃபங்க்ஷனுக்கு நான் தான் அவளை கூப்பிட்டுருந்தேன். என்ன நீ கூப்பிட்டு இருந்தியா? ஆமா நான் தான் கூப்பிட்டு இருந்தேன். ஷாரை கேட்டுட்டு இந்த கேடு கட்டவள நீ இந்த வீட்டுக்கு கூப்பிட்ட? சித்தி